இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 5 to 6 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 2 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருப்பு போகாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சைடாக வச்சுக்கலாம். புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டுருங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். இது உடஞ்ச பாஸ்மதி ரைஸ். இது நல்லா ஊற போட்டுருங்க. புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. 3 துண்டு பட்டை, ஒரு 8 லவங்கம், ஒரு 6 ஏலக்காய், ஒரு அன்னாசி சாறு இது சேர்த்துக்கலாம் எண்ணெயில. இது கூட நீல வாக்கா கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேணாம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் முந்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்து. தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக இது ஆனால் போதும். இல்லை கலர் மாறிடும் புலாவ், லைட்டா வதக்கிட்டா போதும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசி 1.5 கப் தண்ணி. நான் 2 கப்பு எடுத்தேன், அதனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொதிச்சோடனே அரிசி சேர்த்துடலாம். நம்ம அரிசி ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி நம்ம சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வத்தினோடனே டம் போட்டு இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு.
நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா மணக்க மணக்க புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சா முந்திரியும் திராட்சையும் தூவிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.